பேகு பேகுன்னு முழிக்காமே அரிசி அவ்வளோ வச்சிருக்கானே, சாப்பிடுங்களே. என்ன கறியாகிறதுன்னு தெரில. தேங்காய் இல்லைன்னு தேங்காய் அரைக்கிறோம். இந்த மனுஷனை ஒரு ஜாமானாச்சும் வாங்கி கேட்கலாம், எங்கே போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. காலையிலையும் வெள்ளையும் சல்லையம்மா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு வெளியே போனவர் ஆலியம் காணு பெரியம் காணு. 5 காசு நம்ம கையில் இல்லை. என்னாண்டு இப்போ வேலை பார்க்குறது, என்ன வாங்கி போட்டு ஆனம் காய்ச்சிறது, என்ன வாங்கி போட்டு குழம்பு வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏதாவது நம்ம கையில் குழம்பு வைன்னு சொல்லி ஏதாவது ஒரு 100 200 பணம் கொடுத்துட்டு போகிறாரா செலவுக்கு வச்சுக்கண்டு? அதுவும் கொடுக்கறது இல்லை. ஏ சீதா, வாங்கக்கா. என்ன மசாலா ஆச்சாவது? தேங்காய் வைக்கிறியா? ஆமாக்கா, தேங்காய் இல்லை, சரியாக போயிடுச்சு. அது இப்போ அரைச்சி வைப்போன்னு சொல்லிட்டு அரைக்கிறேன். என்ன குழம்பு? குழம்பு என்னாடி தெரியல. என்னடி இது குழம்பு? என்னடி தெரியாமல் தேங்காய் அரைக்கிற? என்ன குழம்பு இருந்தாலும் மீன் குழம்பு வைக்கலான்ட்டு பார்க்குறேன். மீன் இன்னும் வாங்கலை. இந்த மனுஷனை காலையிலேயே எந்திரிச்சு போனார், எங்கே போனாருன்னு தெரியல. ஒரு 100 200 பணமும் கொடுக்கல நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. நான் என்னத்தை போட்டு என்னத்தை செஞ்சு என்ன குழம்பு வைக்கிறது? வாயேன், நான் இந்த கடைக்கு போனட்டு பார்க்குறேன். போய் மீனுக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். வாயேன் வாயேன். மீன் வாங்கிறதுக்கு பணம் வேணும்லக்கா. பணம் இல்லாமல் தான் இவரை கொடுக்காம போயிட்டாரு. என்கிட்ட 5 காசு இல்லை. வீட்டில் உள்ள ஒரு பொம்பளைகிட்ட ஒரு 5 காசு இருக்க மாட்டேது. இவரும் ஒரு 100 200 வரை ஒரு செலவுக்கு கொடுக்க மாட்டாருக்கா. எப்படிக்கா நான் குழம்பு வச்சு கறியாக்கி சோறாக்குறது? வந்தோன்னா அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. மீன் வாங்கினானா, கறி வாங்கினானா, கோழி வாங்கினானா அப்படின்ட்டு கேட்குறாரு. வெளியே போகிற ஆம்பளைட்ட நீ தான் முதல் எனக்கு செலவு காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுக்கணும். அதெல்லாம் வாங்கி வைக்காம என்னடி நீ ஒரு பொம்பளை ஆட்டா இருக்க? அப்படியே கேட்டாலாம் அப்படியே கொடுத்துட போறாரு பாருங்க. கொடுக்க போறாரு. உன் வீட்டில் தான் 2 கோழி மெய்தடி. இந்த கோழியில் ஒரு கோழி அறுத்து போட்டு குழம்பு வச்சானா? நானே 4 கோழி வாங்கி வச்சிருந்தேன். 2 சாவோ 2 பொட்டண்டு. எந்த குச்சிக்காரியோ பிடிச்சிட்டு போயிட்டாலோ 2 கோழியை. சாவலில் ஒன்று பொட்டையில் ஒன்று எவ வீட்டில் இருக்குன்னு நானும் இவ்வளோ நாளாக தேடிட்டு தான் இருக்கிறேன். தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கவோ மாட்டுது. என்னமோ இது அவுரியமாக ஒரு சாவலும் ஒரு பொட்டையும் வச்சுட்டு இருக்கிறேன். இதை போய் அறுத்து தின்னுன்னு சொல்கிறேன். ஏக்கா உனக்கு என்ன ஆச்சு? நான் ஒன்றும் தப்பா சொல்லடி. கறி ஒன்றும் இல்லை, காசு இல்லைன்னு சொல்றியா? அதுக்குன்னு சொல்கிறேன்டி. அதுக்கு பணம் இல்லைண்டா, காசு இல்லைண்டா. கோழி வீட்டில் வளர்க்குற கோழியாவா அறுத்து திம்பாங்க? நீ வேறக்கா. அது முட்டை ஒரு தான். நான் அதை விற்று ஒரு முட்டை 15 ரூபாண்டு விற்று ஏதோ பொழுத பக்கிக்கிட்டு அந்த மனுஷனுக்கு தெரியாமல் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதையும் நீ இது பண்ணுற. கோழி அறுத்து தின்னுங்கிற புருஷன் கிட்ட சொல்லிவிடாத. சொல்லிவிட்டு அந்த மனுஷனுக்கு வந்துடும். அதே கேட்டுக்கிட்டு கிடப்பான். தெரியாம சொல்லிட்டேன்டி. அதுக்கு என்ன இப்படி பேசுற நீனு? நான் உன் புருஷன் போய் சொல்ல போறேன்? உங்ககிட்ட தான் சொல்றேன். நீ எப்படியாச்சும் போடி. அதுக்கு போய் நான் தெரியாம சொல்லிட்டாமா? ஆமா, அந்த முட்டை வித்தாலும் நீ ஏதோ செலவு பண்ணிக்கல. நானும் தெரியாம சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் ஒன்றுமே சொல்கிற வேலை வச்சுக்காதீங்கக்கா, வச்சுக்காதீங்க. நானும் தங்க மாட்டேன். 2 கோழியும் தங்கமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுலேயும் ஆப்பு வைக்க வந்திருக்கு இந்த அக்கா. என்னடி அதே பேசிட்டு இருக்கேன்? நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றேன்னு. நின்றுக்கிட்டே நிற்கிறீங்களா? உட்காருங்களாக்கா. நான் உட்காரெல்லாம் இல்லை. கடையில் போய் ஏதாச்சும் ஜாமான் வாங்க போகணும், உன்னை கூட்டிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் என்னக்கா செய்கிறது? காசு இருந்தால் தானே எடுத்துகிட்டு வாங்கலாம் ஜாமான். நீங்கள் தான் ஒரு 200 பணம் இருந்தால் கொடுங்களேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்தவொடனே வாங்கி தரேன். என்னது என்கிட்ட பணம் கேட்குறேன்? ஏன்டி உனக்கு கூப்பிட வந்தது தண்டமானு கேட்குறேன். நானே 200 தான் இருக்குது என்கிட்ட பணம். உன் புருஷன் கொடுக்கலங்கிற என் புருஷன் மட்டும் கொடுத்துட்டு போறாரா? நானே அவட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த 200 வாங்கிட்டு விட்டேன். அதில் தான் போய் 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிக்கிட்டு ஏதாவது ஜாமான் ரேட்டு வாங்கிட்டு வரலாமென்று உன்னை கூப்பிட வந்தேன். நீ என்னடா என்கிட்ட போய் 200 கேட்குற? இந்த 200 உன்ட்ட கொடுத்துட்டு நான் என்ன செய்யுது? நாக்க வைக்கிறதா? அப்போ நான் வரலக்கா. நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கக்கா. நான் ஒரு வட்டம் பார்த்துக்கிட்டு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்து வாங்குறேன். சரி, நீ வரல, நான் போயிட்டு வரேன். செத்த வருவா துணைக்கு என்ன கூப்பிட்டா? இவன் எனக்கு ஆப்பு வைக்கிறா. 200 பணம் வேணுமாம்ல? பணம் நான் எங்கே போகிறது? என் கோழியை வர அந்த அக்கா கண்ணு வச்சுட்டு போயிடுச்சு. சாயங்காலம் மிளகா சுற்றி கோழிக்கு தூக்கி போடணும். அது வீட்டுக்கிட்ட கொண்டு போட்டுட்டு வரணும் இந்த அக்கா வீட்டுக்கிட்ட. அப்போ தான் அது காலு மிதிச்சா அதுக்கு கோழிக்கு திஷ்டி போகும். அது காலடி மண்ணாச்சும் கொஞ்சம் எடுத்தாச்சும் சுற்றி போடணும் கோழிக்கு. ராஜாத்துவலா, அரிசியை சாப்பிடுங்க. இதில் பக்கத்து வீட்டு அக்கா வர கண்ணு வச்சுட்டு போயிட்டா உங்களுக்கு மிளகா சுற்றி போடுறேன். என்ன கறி? என்னது என்ன கறியா?
ஒரு 100 200 வீட்டில் இருக்கிற பொம்பளைகிட்ட ஒரு செலவுக்கு வச்சுக்கிட்டு கொடுக்காம போனா நான் என்னத்தை வாங்கி போட்டு கறி வைக்கிறது? இல்லை தேங்காய் அரைக்கிறியேன்ட்டு கேட்டேன். ஏதாவது குழம்பு வச்சு தானே ஆகணும். தேங்காய் வைக்காம எப்படி நல்லா இருக்கும் குழம்பு? அதுக்கு தான் தேங்காய் அரைக்கிறேன். சரி சரி தேங்காரே, நான் போய் மீன் வாங்கிட்டு வரட்டா? மீன் குழம்பு வைக்கிறியா? சரி சரி, மீன் குழம்பு வைக்கிறேன், போய் வாங்கிட்டு வா. நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு வா. பெரிய மீனா, ரொம்ப பொடிசெல்லாம் வாங்காத, காசு கம்மியாக இருக்குண்டு. ஏன் எனக்கு தெரியாதா வாங்கிறதுக்கு? நீ சொல்லித்தானே வாங்கணுமா? நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ சீக்கிரம் வேலையை பாரு. நல்லது தான், இந்த அக்கா கூட போகாமல் இருந்தது. நம்மள்ட்ட 100 200 காசை கொடுத்து இல்லை போய் மீன் வாங்கிட்டு வாம்பாரு. நம்ம எங்கேயாவது வீணாக போயிடும் மீன் கிடக்காண்டு பார்த்து வாங்கணும். இவர் வாங்கிட்டு வந்தால் நல்ல மீனாச்சும் வாங்கிட்டு வருவார்ல. அம்மா சோறு ஆக்கிட்டியா? சாப்பாடுலாம் செஞ்சாச்சா? ஏன்டா உங்கள் அப்பாவே இப்போ தான் வந்து மீன் வாங்க போயிருக்காரு. அவர் வாங்கிட்டு வந்து தான் மீன் குழம்பு வைக்கணும். அதுக்குள்ளே சாப்பாடுலாம் செஞ்சாச்சாங்கிற? நான் படம் பார்க்க போகிறேம்மா, படம் பார்க்க போகிறேன். தைலம்லாம் கூப்பிட்றானுவ. எனக்கு ஒரு 300 பணம் இருந்தா கூட. ஆ, 300 பணமா? போடா இவனே. நானே இன்னைக்கு ஒரு 50 காசு வர இல்லாமல் ஒரு ஜாமான் வாங்காமல் இவ்வளோ நேரம் உட்காந்து கந்துட்டு அந்த மனுஷன் எப்போ வருவாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து அப்போ வந்தான். வந்து இப்போ தான் மீன் வாங்கிட்டு வரேன்ட்டு பேருக்கிறாரு. ஒன்றுமே மீன் ஆஞ்சி அது குழம்பு வச்சு வேலை பார்க்கணும். நீ வந்து என்கிட்ட 300 கேட்குது. என்கிட்ட ஏது 300 பணம்லாம்? உங்கள் அப்பா வந்தார், அவர்கிட்ட கேட்கலாம்ல. அப்பா அப்போ எங்கம்மா போயிருக்காரு? மீன் வாங்க போயிருக்காரு. இப்போ மீன் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்தோன்னே கேட்டு வாங்கிட்டு போயிட்டு வா. சரி அவர்கிட்ட வரட்டும், வந்தோடனே கேட்டு வாங்கிக்கிறேன். மதியானத்துக்கு மேலே தானடா போகிறேன், இன்னும் சமைக்கலடா, சாப்பாடெல்லாம் செய்யணுமே. அப்பாட்டே இன்னும் 100 காசு கூட வாங்கிக்கிறேம்மா, வாங்கி ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேம்மா. நீ சமைச்சு கொடுக்காட்டி லேட்டாகிடும். எல்லா பயிலும் போயிடும், நான் அப்படியே தனியாக போகிறது. தம்பி அப்படியே ஒரு 600 பணமாக உங்கள் அப்பாட்ட கேளுடா. ஏம்மா இன்னைக்கு நான் படம் பார்க்க போகாம வீட்டிலே இருக்க சொல்லி முடிவு பண்ணிட்டியா? நீ முடிவு பண்ணிட்டியான்னு கேட்குறேன். நான் போய் 600 பணம் கேட்டால் அப்பா கொடுப்பாரா? நான் சுத்தமாக போவேனான்றாரு. நல்ல ஆளு தான் நீனு. நான் அவர்கிட்ட 300 கொடுக்குறாரு, 400 கொடுக்குறாரு, பெரிய கஷ்டம் அவர்கிட்ட வாங்குறது. அதே எப்படி வாங்க போகிறேன்ட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிற. நீ என்னடா இன்னும் 200 சேர்த்து கேட்குற? 200 வாங்கி நீ எடுத்துக்கிட்டுக்கா? ஆமாடா தம்பி, எனக்கு செலவுக்கு காசே கொடுக்க மாட்டாரா அப்பா. அதுக்கு தான் உன் மூலியமாக கேட்டு வாங்கலான்னு கேட்டேன். ஏம்மா இங்கே உள்ள தேட்டரை போய் படம் பார்க்கறதுக்கு எதுக்கு 500 600 கேட்க மாட்டாரு? நானே 300 கேட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து தேட்டரில் படம் பார்க்கறதுக்கு தான் கேட்டேன். 300 கேட்டுட்டு இன்னும் 300 கூட கேட்குறேன் சொல்கிறேன். நீனே ஏசுவாரா ஏச மாட்டாரா? எனக்கு சுத்தமாக படம் பார்க்க போவேனான்றாரு. சரி கேட்க வேணாம், நீ போயிட்டு வா. உங்கள் அப்பா வந்தோடனே பணம் வாங்கிக்கோ. வாயா வந்து உக்காரியா, சீக்கிரம் சாப்பிடுவோம். பசி குடல்லாம் பெரட்டுது. வாசனை மீனான குழம்பு வாசனை சூப்பராக இருக்கு. தம்பி சாப்பிடாம போயிட்டானடி. அவன் தான் லேட்டாகிடுச்சு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானே. ஹோட்டலில் சாப்பிட்டுக்குவான். நைட்டு வந்து சாப்பிட்டோம் ராவிக்கு. மீன் குழம்பு எல்லாம் வைக்கிறேன். மீன் குழம்புலாம் சாப்பாடு எல்லாம் வை. தம்பி வந்து ராய்க்கு வந்து சாப்பிடுவான். வைக்கிறேன் உட்காரு.